So chapter 5 differentiation. சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்க. சூப்பர். Congratulations. ஆனா இது முடிவு கிடையாது. இது ஒரு ஸ்டார்டிங் தான். இந்த சாப்டர்ல நீங்க ஆல்ரெடி கத்துக்கிட்ட கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு பிராண்ட் நியூ மேத்ஸ் சூப்பர் பவரா அன்லாக் பண்ண போறீங்க. ஆமா, டிஃபரன்சியேஷனா ஏதோ ஒரு டாபிக் முடிச்சிட்டோன்னு நினைக்காதீங்க. அதை ஒரு கீ மாதிரி நினைச்சுக்கோங்க. இந்த கீ வச்சு நம்ம இப்போ நிறைய ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸை அன்லாக் பண்ணி சால்வ் பண்ண முடியும். ஸோ அந்த சூப்பர் பவர் என்னன்னு பார்க்க ரெடியா? ஓகே, வாங்க நம்ம டைவ் பண்ணலாம். பாருங்க, இந்த சாப்டர்ல நம்ம புதுசா எந்த டிஃபரன்சியேஷன் ரூல்ஸும் படிக்க போறதில்ல. அதுக்கு பதிலா நீங்க ஆல்ரெடி தெரிஞ்ச ரூல்ஸை வச்சு என்னெல்லாம் ஆசம் விஷயம் பண்ணலான்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். கரெக்டா சொல்லணும்னா ஒரு 5 கோர் எபிலிட்டிஸ் உங்களுக்கு அன்லாக் ஆக போகுது. ஓகே, அவங்களோட ஃபர்ஸ்ட் சூப்பர் பவர் த வைரல் மீட்டர். கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? இது என்னவா இருக்கும்? வாங்க செக் பண்ணலாம். ஐ ஹோ த ஃபார்மல் என்சிஆர்டி நேம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் குவான்டிட்டிஸ். இமேஜின் பண்ணுங்க, உங்களோட யூடியூப் வீடியோ வைரல் ஆகுதுன்னு. இந்த பவர் பர் செகண்ட் ஆர் பர் மினிட் எவ்வளோ வியூஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு இன்ஸ்டன்ட்லி கால்குலேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். கரெக்டா சொல்லணும்னா ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்தை பொறுத்து எவ்வளோ ஃபாஸ்டா சேஞ்ச் ஆகுதுன்னு இது சொல்லும். அடுத்து நம்ம செகண்ட் எபிலிட்டிக்கு போவோம். த ட்ரெண்ட் ட்ராக்கர். பேர்லயே இருக்கு, இது ட்ரெண்ட்ஸை ட்ராக் பண்றது பத்தி தான். ஆனா இது எப்படி ஒர்க் ஆகும்? இதோட ஃபார்மல் நேம் இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன்ஸ். உங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் கவுண்டோட கிராஃபா இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த கிராஃப் மேல போகுதா இல்ல கீழே வருதான்னு தெரிஞ்சுக்க நீங்க டெரிவேட்டிவோட சைனை பார்த்தா மட்டும் போதும். அது பாசிட்டிவா இருந்தா உங்க ஃபாலோவர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, நெகட்டிவா இருந்தா டீக்ரீஸ் ஆகுது. அவ்வளோ சிம்பிள். எபிலிட்டி நம்பர் 3 ரெடியா? இதோட பேரு தி எய்மிங் லைன். இதுக்கு ஒரு ஜியோமெட்ரிக் அண்ட் பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் இருக்கும். வாங்க என்னன்னு பார்ப்போம். இதோட ஃபார்மல் நேம் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் டான்ஜென்ட்ஸ் அண்ட் நார்மல்ஸ். நீங்க ஒரு கேம் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கலாம். உங்க கேரக்டர் ஒரு கர்வ்ட் பாத்ல ஓடிட்டு இருக்கான். இந்த பவர் அந்த பாத்ல ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ல உங்க கேரக்டர் எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி மூவ் ஆகுறான்னு எக்ஸாக்டா கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணும். அதான் டான்ஜென்ட்ஸோட பவர். ஓகே, அடுத்தது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான பவர், த பீக் ஃபைண்டர். பீக்னா என்ன? த ஹையஸ்ட் பாயிண்ட். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த ஸ்லைட்ல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம்னா, இது மேக்ஸிமா அண்ட் மினிமாங்கிற ஃபார்மல் கான்செப்ட் கூட கனெக்ட் ஆகுது. ஒரு கேம்ல நீங்க எடுக்க முடியிற ஹையஸ்ட் ஸ்கோர் என்ன? ஒரு மீம் எப்போ அதோட பீக் பாப்புலாரிட்டியை ரீச் பண்ணுச்சு? இந்த மாதிரி கேள்விகளுக்கு த பீக் ஃபைண்டர் ஆன்சர் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோட டர்னிங் பாயிண்ட்ஸை ஃபைண்ட் பண்ண இது ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஃபைனலி அஞ்சாவது எபிலிட்டி, த லேக் ப்ரிடிக்டர். இது ஒரு சூப்பர் கூல் அப்ளிகேஷன், எஸ்பெஷலி கேமர்ஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆக. இதோட ஃபார்மல் நேம் அப்ராக்சிமேஷன்ஸ். நீங்க ஒரு ஆன்லைன் கேம் விளையாடும்போது உங்க லேகோட கரண்ட் ரேட் ஆஃப் சேஞ்சை வச்சு அடுத்த சில மில்லி செகண்ட்ஸ்ல உங்க லேக் அப்ராக்சிமேட்லி எவ்வளோ இருக்கும்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதை செய்ய தான் டெரிவேட்டிவ்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த 5 சூப்பர் பவர்ஸையும் யூஸ் பண்றதுக்கு நமக்கு சில பேசிக் டூல்ஸ் தேவை. இந்த அடுத்த பாட்டா ஒரு குவிக் யூசர் மேனுவல் மாதிரி நினச்சிக்கோங்க. நீங்க யூஸ் பண்ண போற மெயின் கண்ட்ரோல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அங்களோட மாஸ்டர் கண்ட்ரோல், த மெயின் பட்டன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதான் இந்த நோட்டேஷன் dy/dx. இதோட மீனிங் the rate of change of y with respect to x. ஒரு குவான்டிட்டி y இன்னொரு குவான்டிட்டி x பொறுத்து ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல எவ்வளோ ஃபாஸ்டா சேஞ்ச் ஆகுதுன்னு மெஷர் பண்ற டூல் தான் இது. ஸோ த க்ரூஷியல் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் சேஞ்ச்க்கு உங்க பட்டன் dy/dx தான். அண்ட் இனிங்க வருதி அல்டிமேட் காம்போ மூவ், த செயின் ரூல். சில சிச்சுவேஷன்ஸ்ல ரெண்டு வேறு குவான்டிட்டிஸ் x அண்ட் y ரெண்டுமே டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பலூன் ஊதும்போது அதோட ரேடியஸ் x அண்ட் அதோட வால்யூம் y ரெண்டுமே சேஞ்ச் ஆகும். த செயின் ரூல் இந்த ரெண்டு ரேட்ஸ் ஆஃப் சேஞ்சையும் கனெக்ட் பண்ணுது. எப்படி டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் கனெக்ட் ஆகுதுன்னு இது சூப்பரா இல்லஸ்ட்ரேட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் எதுக்கு மேட்டர் ஆகுது? இந்த மாதிரி சூப்பர் பவர்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும்தானா? அப்சல்யூட்லி கிடையாது. நீங்க இதை ரியல் வேர்ல்ட்ல நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. வாங்க இது எப்படி பில்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். டெரிவேட்டிவ்ஸ் எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகுது. என்ஜினியரிங்ல மோஸ்ட் எஃபிஷியன்ட் ஷேப்ஸ் டிசைன் பண்ண, சயின்ஸ்ல ஒரு பாப்புலேஷன் எப்படி க்ரோ ஆகுதுன்னு மாடல் பண்ண, எக்கனாமிக்ஸ்ல ப்ராஃபிட்டை எப்படி மேக்ஸிமைஸ் பண்றதுன்னு கால்குலேட் பண்ண, ஈவன் சோஷியல் சயின்சஸ்ல கூட ட்ரெண்ட்ஸ் அனலைஸ் பண்ண இது யூஸ் ஆகுது. இது நம்ம சுத்தி இருக்கிற வேர்ல்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ண ஹெல்ப் பண்ற ஒரு டூல். ஓகே, இப்போ ஒரு குவிக் அண்ட் எனர்ஜெட்டிக் மிஷன் ரீகேப்க்கு டைம். டிஃபரன்சியேஷன் வச்சு எந்த மாதிரி பவர்ஸை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும்னு இப்போ உங்களுக்கு தெரியும். வாங்க அதை ஒரு லாஸ்ட் டைம் லிஸ்ட் பண்ணிடலாம். ஆஹோ, இங்க இருக்கோ. 1. The viral meter for rate of change. 2. The trend tracker for increasing and decreasing functions. 3. The aiming line.
using tangents and normals, 4. the peak finder for maxima and minima, and 5. the lag predictor using approximations. இந்த 5 abilities தான் இந்த சாப்டரோட core. ஒரு பெரிய மேத்தமேட்டிஷியன் ஆல்ஃப்ரெட் நார்த் ஒயிட்ஹெட் சொன்ன மாதிரி, with calculus as a key, mathematics can be successfully applied to the explanation of the course of nature. இப்போ அந்த கீ உங்க கையில இருக்கு. விஷயங்கள் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிற டூல் இப்போ உங்ககிட்ட இருக்கு. So, level 1க்கு ரெடியா? நம்ம அடுத்த எக்ஸ்பிளைனர்ல நம்ம ஃபர்ஸ்ட் எபிலிட்டிக்கு உள்ள டீப்பா டைவ் பண்ண போறோம். The viral meter, also known as the rate of change of quantities. அத நம்ம மாஸ்டர் பண்ண போறோம். உங்களை அங்க பார்க்கறேன். ரெடியா இருங்க?